நற்செய்தி வாசகம். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவார்த்தைகள் 1 முதல் 10 வரை. அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்ற எல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரைக் கொன்றதே, அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த உவமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடியபோது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்டத் தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும். இடத்தை ஏன் அடைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவரின் அன்பு நம்மீது நிபந்தனையற்றது. அது பொறுமையாலும் இரக்கத்தாலும் நிறைந்தது. அவர் எப்போதும் நம்மை விட்டுவிடுவதில்லை. எப்போதும் நம்மை தமக்கருகே வரச்செய்ய புதிய வாய்ப்புகளை தந்து கொண்டே இருக்கிறார். இன்றைய நற்செய்தியில் இயேசு பழம் காய்க்காத அத்திமரம் பற்றிய உவமையை சொல்கிறார். அந்த மரம் போல நாமும் சில நேரங்களில் நம் வாழ்க்கையில் அன்பு, கருணை, நம்பிக்கை போன்ற நற்செயல்களின் பழம் அளிக்க போராடுகிறோம். ஆனால் ஆண்டவரின் பொறுமை நமக்கு காட்டுகிறது. அவர் நம்மை தண்டிக்கால, மாற்றி வளரச் செய்வதற்காகவே காத்திருக்கிறார். அவர் நமக்கு சமயம், வாய்ப்புகள், அருள் இவற்றையெல்லாம் கொடுத்து நம்மை மீண்டும் அவரிடம் திரும்பச் செய்கிறார். இன்று அவர் அன்புக்கும் இரக்கத்துக்கும் நம்மால் பதிலளிக்கும் ஒரு புதிய நாள். நம் வாழ்க்கையில் ஆண்டவர் விரும்பும் நற்செயல்களின் பழம் காய்க்கும் வாய்ப்பு. செயல். இன்று யாரிடமாவது ஆண்டவரின் அன்பை வெளிப்படுத்த ஒரு வழியை யோசிக்கவும். அதை கருணையுடனும் மகிழ்ச்சியான இதயத்துடன் செய்யுங்கள்.